மனித குலத்தின் மிகப்பெரிய தொல்பொருள் கண்டுபிடிப்புகள். டெராகோட்டா இராணுவம். பாதாள உலகத்தின் போர் வீரர்கள். டெராகோட்டா இராணுவம் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய தொல்பொருள் கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும். மேலும் அதன் அளவு மற்றும் கைவினை திறனில் வியக்க வைக்கிறது. டெராகோட்டா உருவங்களின் இந்த தனித்துவமான தொகுப்பு பல ரகசியங்களையும் கதைகளையும் கொண்டுள்ளது. வரலாறு. சீனாவை ஒன்றிணைத்த சீனாவின் முதல் பேரரசர் கின் ஷி ஹுவாங்டியின் உத்தரவின் பேரில் டெராகோட்டா இராணுவம் உருவாக்கப்பட்டது. இராணுவம் அவரது கல்லறையை பாதுகாக்கவும் பேரரசருடன் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கைக்கு செல்லவும் நோக்கமாக இருந்தது. ஷாங்ஜி மாகாணத்தில் அமைந்துள்ள இந்த கல்லறை 1974ஆம் ஆண்டு உள்ளூர் விவசாயிகளால் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது. அளவு மற்றும் தனித்துவம். டெராகோட்டா இராணுவத்தில் என்பது 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள், குதிரைகள் மற்றும் குதிரைப்படை கொண்ட ரதங்கள் உள்ளன. ஒவ்வொரு உருவமும் தனித்துவமானது. அவை உயரம், ஆடை, சிகை, அலங்காரங்கள் மற்றும் முகபாவங்களில் வேறுபடுகின்றன. போர் வீரர்கள் அவர்களை பண்டைய கலையின் உண்மையான தலை சிறந்த படைப்புகளாக ஆக்குகிறார்கள். படையை உருவாக்குதல். டெராகோட்டா இராணுவத்தை உருவாக்க ஆயிரக்கணக்கான கைவினைஞர்களின் பல கால உழைப்பு தேவைப்பட்டது. உருவங்கள் துண்டு துண்டாக செய்யப்பட்டன. முதலில் உடல்கள் செதுக்கப்பட்டன, பின்னர் தலைகள், பின்னர் சுடப்பட்டு வர்ணம் பூசப்பட்டன. டெராகோட்டாவின் பயன்பாடு இராணுவம் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக சரியான நிலையில் இருக்க அனுமதித்தது. மர்மங்கள் மற்றும் புனைவுகள். கின் ஷி ஹுவாங்டியின் கல்லறை பல புராணங்களில் மறைக்கப்பட்டுள்ளது. கல்லறைக்குள் அரண்மனைகள், கோபுரங்கள் மற்றும் பாதரசத்தால் நிரப்பப்பட்ட ஆறுகளின் மாதிரிகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. இதுவரை கல்லறையின் முக்கிய பகுதி திறக்கப்படவில்லை, ஏனெனில் அதன் உள்ளடக்கங்கள் சேதமடையும் என்று விஞ்ஞானிகள் அஞ்சுகின்றனர். வீரர்கள் முதலில் பிரகாசமான வண்ணங்களால் வரையப்பட்டிருந்தனர், ஆனால் காலப்போக்கில் நிறமிகள் மங்கிவிட்டன. இது பண்டைய சீன சமூகத்தின் சிக்கலான படிநிலையை பிரதிபலிக்கிறது.